பிரியமானவர்களே, நாளிலும் நாம் எந்த வழியில் நடக்கணும் என்று சொல்லி தேவன் வேதத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது நாம் அறிய வேண்டியது, பூமியில் பலவிதமான வழிகள் இருக்கிறது. துன்மார்க்க வழி, உலக வழி, சுயமான வழி, பிசாசின் வழி, தேவனுடைய வழி. நாம் தேவனுடைய வழியில் நடக்கணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். அது ஏன் நான் நடக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது சங்கீதம் 37:23 படி நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வழியில் நடக்கணும். இரண்டாவது உபாகமம் 25:16 அடிப்படையில் தேவனுடைய வழியில் நடக்காவிட்டால் நாம் தேவனுக்கு அருவருப்பானவர்களாய் மாறிவிடும். ஆகவே நாம் தேவனுடைய வழியில் நடக்கணும். மூன்றாவது 2 நாளாகவும் 19:7 அடிப்படையில் தேவனிடத்தில் அநியாயம் கிடையாது. ஆகவே ஒரு வழியில் நடக்கணும். ஏனென்றால் சங்கீதம் 119:3 படி நாமும் அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த வழியில் நடக்கணும். கடைசியாக ரோமர் 2:8 படி நாம் கோபாக்கினைக்கு தப்ப வேண்டுமானால் நாம் தேவனுடைய வழியில் நடக்கணும். ஆகவே நாம் தேவனுடைய வழி நடப்போம், கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வோம். ஆமென்.